வழக்கமாக இந்த பகுதியில் நாளிதழ்களில் இருக்கக்கூடிய தலையங்கங்களை பற்றி பேசுவோம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசுவோம். இன்று பெரும்பாலான நாளிதழ்களில் தலையங்கம் இல்லாதனால நேரடியாக உங்களுடைய தேர்வில் எங்கள் செய்திக்கே போயிடலாம். நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? இன்னைக்கு இந்த நெல் கொள்முதல் விலை ரூபா 1400 என்று விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதற்கு ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு 50 ரூபா 70 ரூபான்னு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த மாதிரி ஊக்கத்தொகையை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி ஊக்கத்தொகையை கொடுத்தால் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அரிசியினுடைய அளவை நெல்லுடைய அளவை நாங்கள் குறைத்து விடுவோம், அதற்கு மேல் கொடுக்க மாட்டோம் எப்படின்னு ஒரு மாநில அரசுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக ஒரு அரசு மத்திய அரசு, பாஜக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்குது. இந்த முடிவை எதிர்த்து இன்றைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூட அறிக்கை கொடுத்திருக்கார். ஆக அரசியல் கட்சிகள்லாம் கடுமையாக, அவரோடு கூட்டணி இருந்த வைகோ, ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கார். ஆக விவசாயிகளுக்கு அதிர்ச்சி ஊட்டுகிற, விவசாயிகள் எதிர்காலத்தில் இன்னைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போது அந்த அந்த உணர்வுகளுக்கு எதிராக, அவர்களது உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு மத்திய அரசு இப்படி ஊக்கத்தொகையை நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப விந்தையாக, விசித்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசு மத்தியில இவங்க வந்தாவே உடனே பாருங்க, அடுத்தது சமையல் எரிவாயு கையை வைக்க போறாங்க, 6 சிலிண்டரா குறைக்க போறாங்க. நாங்க 15 கோடி தாய்மார்களுடைய எதிர்ப்பு எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா 12 6 போது எங்களுக்கு வந்தது. அதே வேலை இவர்களும் செய்து மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு நாங்க 10 ஆண்டுகளுக்கு பின்பு எங்களுக்கு சில எதிர்ப்பு வந்தது. ஆனால் இவர்களா இன்னைக்கு 60 நாட்கள்லயே மக்களிடம் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சலிப்பு பேச்சு வர ஆரம்பிச்சிடுது. இல்ல இதெல்லாம் சலிப்பு பேச்சு காங்கிரசிடம் வேறு வேண்டால் அந்த தோல்வியின் சலிப்பினால் இவர்கள் சலிப்பு பேச்சு வரலாம். இப்பொழுதுதான் ஒரு ஆரம்பம் ஆகி இருக்கிறது. அந்த ஆரம்பத்தில் இதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசு, அதாவது ஒரு நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட்டு செல்லப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய ஆட்சி ஏற்பட்டது என்பதை மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆக மிக மோசமான பொருளாதார கொள்கை, மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி, இவையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த நாடு பெறப்பட்டும் பொழுது 60 நாட்களில் எவ்வளவு இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இவர்கள் சொல்வதை போல கொள்கை அடிப்படையில் நெல் கொள்முதலுக்கு சில விதிமுறைகளை மத்திய அரசு விதித்துக் கொண்டிருக்கிறது. வழக்கமா எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், இந்த 60 நாட்கள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள்ல பெரும்பாலான கொள்கை முடிவுகள் ஏற்கனவே இருந்த அரசினுடைய கொள்கை முடிவின் நீட்சி அப்படின்னு நீங்களே சொல்றத கேட்க முடியும். இந்த முடிவு அப்படி இல்ல இந்த முடிவு, அதாவது நீட்சி, எதற்காக நீட்சி, அது உடனேயே சில மாற்றங்களை செய்ய முடியும் என்றால் செய்ய முடியும். இப்போ டேக் ஆஃப் எடுக்கும்போது கூட ஸ்லோவா வந்துதான் டேக் ஆஃப் எடுக்க முடியும். உடனே நீங்க ஓட போறவங்க கூட கொஞ்ச நேரம் மெதுவா ஓடித்தான் அதிகமா ஓட முடியும். ஆக ஒவ்வொரு ஆட்சிக்கு என்று சில கொள்கைகள் இருக்கும். சில நேரங்களில் நீட்சியாக அந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு மாற்ற வேண்டி வரும், சில நேரங்களில் முழுமையாக மாற்ற வேண்டி வரும். ஆக எல்லாவற்றையுமே ஏதோ 60 நாட்களில் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கையில் பெற்று அந்த ஆட்சியை நடத்தி கொள்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, நாட்டு மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா எனக்கு இன்று எனக்கு பிடித்த செய்தி, நான் தேர்வு செய்த செய்தி என்பதை நான் சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசு இலவச வேட்டி சேலை சீருடைக்காக மற்ற தனியார் நூற்பாலைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை நமது அரசு நூற்பாலைகளே 150 கோடியில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற திட்டம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், விவசாயம் எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டியதோ அதே அளவிற்கு நெசவு தொழிலும் கவனிக்கப்பட வேண்டியது. தமிழகம் நெசவு தொழிலுக்கு காலம் காலமாக பெயர் பெற்றது. ஆனால் நசிந்து வரும் ஒரு தொழில் நெசவு தொழில் மிக மோசமாக இருந்து கொடுக்கிறது. துணி நெய்வதை போல அவர்கள் வாழ்க்கை நைந்து கொண்டிருக்கிறது. ஆக நெசவு தொழிலை மேம்படுத்தும் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய திட்டம் என்பதை நான் சொல்லியாக. அதல பாதாளத்துல பொருளாதாரம் இருப்பதா சொல்றாங்க. தயவு செய்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமீபத்தில் நிதி அமைச்சகம் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை படிக்கணும். எக்கனாமிக் சர்வே, அதுல அந்நிய செலாவணி கையிருப்பு 3000 கோடி டாலர், 18 லட்சம் கோடி ரூபாயை சீதனமாக மன்மோகன் அரசு மோடி அரசுக்கு விட்டு போயிருக்கு. நடப்பு கணக்கு பற்றாக்குறைய நாங்க 32 கோடி டாலராக குறைச்சிருக்கிறோம், 4.1% கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது இந்த அரசை பொதுவாக விமர்சனம் என்ன என்பதை பின்னால நான் சொல்றேன். அதாவது அந்நிய செலவாணி மட்டுமே குறியீடு கிடையாது. நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது, ரூபாயின் மதிப்பு எப்படி இருந்தது, பொருளாதார வீழ்ச்சி எப்படி இருந்தது. அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது இறக்குமதி டெபிசிட் $2 மில்லியன் இருந்த என்டிஏ கவர்மெண்ட்ல 20 மில்லியன்
சென்றார்கள். CAD என்பதுதான் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் என்பதுதான் நாட்டின் குறியீடு. அந்த நாட்டின் குறியீடுல மிக மோசமான நிலையில் இந்த நாட்டை விட்டு சென்று இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.